10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம் 31வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவை காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் நிகர்நிலை பல்கலைக்கழக 31வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள TGS தினகரன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரன் தலைமை வகித்து தங்களின் படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அறிவுரைகள் வழங்கினார். முன்னதாக துணைவேந்தர் பிரின்ஸ் அருள்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் மிசோரம் மாநிலத்தின் முதல் மந்திரி லால்டுகோமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில், இளம் பட்டதாரி நண்பர்களே, இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத நாளாகும். இச்சிறந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் உங்களின் கடின உழைப்பினாலும் அர்ப்பணிப்பினாலும் வெற்றிகரமாக படித்து பட்டம் பெறுகிறீர்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்வு அர்த்தமற்றது. உங்கள் குறிக்கோளை கண்டுபிடியுங்கள், அது உங்கள் லட்சியங்களை வடிவமைக்கும் என்று கூறினார். மேலும் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து வேந்தர் டாக்டர் பால் தினகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காருண்யாவில் படித்து வெற்றிகரமான பட்டங்களை பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இம்மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் காருண்யாவில் சிறந்த கல்வியோடு நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்குணங்களை தொடர்ந்து உங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து காட்டி சமுதாயத்தில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு உங்கள் தொழில்நுட்ப அறிவின் மூலம் தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கற்ற கல்வியும் சிறந்த வாழ்க்கை நெறிமுறைகளும் நீங்கள் வெற்றியடைய வழிகாட்டும் என்று கூறினார். மேலும் அனைவரும் இறைவனின் ஆசியோடு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ பிரார்த்தனை செய்தார். பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களின் சமூக பொறுப்பின் வெளிப்பாடாக பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக நிதிகளை வழங்கினர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.